இந்த கல்வி திட்டம் இருக்கிறது, இது சிபிஎஸ்சிக்கு நிகரான கல்வி திட்டம். கட்டாயமாக இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை, ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. அப்புறம் நமக்கு என்ன, அவன் 2000 கோடி பணம் கொடுக்குறான், என்ன நம்ம 1000 கோடி போட்டு சிபிஎஸ்சிக்கு நிகரான பள்ளிக்கூடத்தை நடத்துவதில் என்ன சிரமம்? எப்போ இந்தி இல்லையோ, இந்தி அல்லாத இன்னொரு இந்திய மொழினா நமக்கு ஒரு கேடும் இல்லை. இந்தி ஆதிக்க மொழி, அது நம்மளை 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கிவிடும். பெருவாரி இனத்தினுடைய ஆதிக்கம் ஏற்படும், சிங்களம் போல. ஆகவே நாம் இந்தியை எதிர்க்கிறோம். ஆனால் வேறொரு மொழியையும் கற்றுக்கொள், நான் பணம் தருகிறேன் என்று சொன்னால் இந்த கல்வி திட்டம் இருக்கிறது, இது சிபிஎஸ்சிக்கு நிகரான கல்வி திட்டம். கணினி, நூலகம், என்ன பசுமை கட்டிடங்கள், எல்லா வசதியும் சிபிஎஸ்சியில் 1 லட்ச ரூபா கட்டி படிக்கின்ற மாணவர்கள் என்ன வசதி அடைகிறார்களோ அதே வசதியை இங்கே உள்ள மாணவர்கள் அடையலாம். இதனுடைய அதிகாரம் மாநில அரசிடம் இருக்கும். எந்த மொழி, மலையாளம் கற்றுக் கொடுக்குறேன், கன்னடம் கற்றுக் கொடுக்குறேன் என்று திராவிட இன உணர்வை வளருங்கள். கட்டாயமாக இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை, ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. அப்புறம் நமக்கு என்ன, அவன் 2000 கோடி பணம் கொடுக்குறான், என்ன நம்ம 1000 கோடி போட்டு சிபிஎஸ்சிக்கு நிகரான பள்ளிக்கூடத்தை நடத்துவதில் என்ன சிரமம்?